டாடி, அத்தை கடைசியா எழுதின லெட்டர் இது. பிரியமான, அன்புக்குரிய, என் உயிருக்கு உயிரான எல்லாமே நீங்க தானே நினைக்கிற உங்க தங்கச்சி எழுதுற கடைசி கடிதம் இது. நான் பெத்த புள்ளையே என் செரி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுதுன்னா, அதனாலதான் இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு திரும்பி வராத இடத்துக்கு நான் போக போறேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. இப்படிக்கு உன் தங்கச்சி மீரா. அம்மா மீரா, நல்லா இருக்கலமா? வணக்கம்மா. சிவா தம்பிக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு ககன் சார் தான் என்ன அனுப்புனாரு. தம்பிய வர சொன்னீங்கன்னா நான் அளவு எடுத்துப்பேம்மா. ஓ, கண்டிப்பா எடுத்துக்கலாம். இருங்க, இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். சரிங்கம்மா. பூர்ணி, கூட்டிட்டு வரதுக்கு அவன் என்ன பக்கத்து வீட்லயா இருக்கான்? சத்தமா குரல் கொடுத்தா வரப்போறான். சிவா, ஏன்பா சிவா? ஆண்டி தோ வரேன். என்ன ஆண்டி? உன் மாமா கல்யாண ட்ரெஸ் தைக்கிறதுக்கு டெய்லரை அனுப்பி வச்சிருக்கான். அளவு கொடுக்கணும். நான் போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட் கொடுத்தாலே போதும்ல? என் அண்ணன் ஒரு டெய்லரை அனுப்பி வச்சிருக்கானா, இந்த டெய்லர் ரொம்ப ஸ்பெஷல்னு தான் அர்த்தம். பழைய ட்ரெஸ் எல்லாம் எப்போ தைச்சதோ என்னமோ, ஃப்ரெஷ்ஷா புதுசா அளவு கூட. சிவா, எனக்கு இந்த ட்ரெஸ் ஆடம்பரம் எல்லாம் பெருசா பிடிக்காது பூரி. அழகா ட்ரெஸ் தைக்கிறதுனால மட்டும் என் அழகு ஒன்றும் கூடிடாது. என்னோட பழைய ட்ரெஸ்ல அளவு எடுக்கிறதுனால என் அழகு ஒன்றும் குறைஞ்சிடாது. ஏன் இவ்ளோ டிசப்பாயிண்டடா பேசுற? உனக்கு தைக்க போற ட்ரெஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பூர்ணி, என்ன பேசிட்டு இருக்க? காதலிக்கிற எங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குமா? சும்மா ஜோக் பண்ணமா. நல்ல காரியம் நடக்கிறப்ப லூசுத்தனமா ஜோக் பண்ணிட்டு இருக்காத. சிவா, ட்ரெஸ் விஷயத்துல உன்னோட அபிப்பிராயம் என்னவா இருந்தாலும் கல்யாணத்துல நீ எல்லார விட ஸ்பெஷலா இருக்கணும். நீ அளவு கொடுத்துதான் ஆகணும். சரிங்க ஆண்டி. என்ன இவன் இவ்ளோ டிசப்பாயிண்டடா இருக்கான்? காதலிக்கிற பொண்ணோட கல்யாணம் நடக்க போதுங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் கூட இவன் முகத்துல இல்லையே. நான் வரேன் மேடம். கல்யாண தேதிக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் தைச்சு அனுப்பிடுறேன் மேடம். சரிங்க. வரேன் தம்பி. அபூர்வா, செரிய மர்டர் பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்.
இந்த மர்டருக்கு உதவி பண்ணதுனால உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றோம். ஐயோ மாமா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு பேசிக்கங்க. கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ மேடம் வாங்க, உங்க கையை கொடுங்க கொடுங்க. கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம், நடங்க. மாப்பிள்ள ஐயோ அம்மா, அம்மா, அன்னைக்கு நீ தோசை சுட்டு அப்பா கிட்ட கொடுத்தல, அத நான் தான் சாப்பிட்டேம்மா. உனக்கு தெரியாம சாப்பிட்டேம்மா. மா ப்ளீஸ்மா, உன் கையால சமைச்சு கொடுமா ப்ளீஸ்மா. ஒரு வாட்டி எந்திரிமா, ஒரே வாட்டி எந்திரிமா. அம்மா அம்மா எந்திரிமா ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே வாட்டி எந்திரிமா. எந்திரிச்சு ஏதாவது சமைச்சு கொடுமா ப்ளீஸ்மா. மா மா ப்ளீஸ்மா, எனக்கு பசிக்குதுமா. சரி, உன் அம்மா எழுந்திருக்க மாட்டாடா. நீ உயிரோட தான் இருக்கன்னு உன் அம்மா கிட்ட நான் சொல்லி இருக்கணும்டா. அம்மா